ஒரு இளம் ஆராய்ச்சியாளர் ஆதி. அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஆசை. இறந்த உடம்புல மீண்டும் உயிர் வர முடியுமா? அதுக்காக அவன் ரகசியமா ஒரு பழைய சுடுகாட்டுக்கு வர்றான். நள்ளிரவு, மழை சின்ன சின்ன விழுந்துகிட்டே இருக்கு. ஆதி ஒரு பழைய கல்லறைய தோண்ட ஆரம்பிக்கிறான். அந்த எலும்புக்கூட்டின் மீது ஒரு அசாத்தப்பட்டு இந்த சின்னம் நமக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருது. அந்த பொணத்தை அவன் லேபுக்கு கொண்டு போய் மின்சாரம், மர்ம மருந்து, பழைய மந்திர குறிப்பு அனைத்தையும் சேர்த்து ஒரு ஆராய்ச்சி பண்றான். திடீர்னு அந்த பொணத்தோட விரல் லேசா அசையும். லேப்ல லைட் பிளிங் பிளிங். ஆதி, இது வேலை செய்யுதா? பொணத்துக்கு உயிர் வந்துடுது. ஆனா அது சாதாரண மனிதன் இல்ல. அவன் கண்கள் வெறிச்சோடி சத்தமில்லாம ஆதியையே பார்த்துக்கிட்டே நிக்கிறான். அந்த உயிர் வந்த மனிதன் பேச ஆரம்பிக்கிறான். நீ என்னை எழுப்பக்கூடாது. அந்த நிமிஷம் லேப்ல உள்ள கண்ணாடி உடையும். வாசல்கள் தானா அடையும். ஆதிக்கு புரியுது, அவன் உயிர் கொடுத்தது ஒரு மனிதனுக்கில்ல, ஒரு சாபத்துக்கு. அந்த சாபம் அவன் வீட்டையும் நகரத்தையும் பாதிக்க ஆரம்பிக்குது. ஆதி ஒரு பழைய புத்தகத்தை படிக்கிறான். அதுல எழுதியிருக்கு, சாபம் தொடங்கிய இடத்தில்தான் அதை முடிக்க முடியும். அவன் மீண்டும் அந்த சுடுகாட்டுக்கு போறான். அந்த உயிர் வந்த மனுஷனை அதே கல்லறைக்கு கொண்டு போய் மன்னிப்பு கேட்டு அந்த சின்னத்தை உடைத்து ஒரு பழைய அந்தரத்தை சொல்றான். காற்று நின்றுடுது, மழை நிக்குது. இல்ல, என்னை விடு. அந்த மனிதன் மண்ணோட கலந்துடுறான். ஆதி உயிரோட தப்பிச்சிடுறான். மரணத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை மனுஷன் தொட்டா அதுக்கு விலை கட்டியே ஆகணும்.